நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்துள்ள பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கரசு அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ மத்தியில் 3வது முறையா பாஜக ஆட்சி அமைந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் உறுதியா சொல்றீங்களா சார்? பிஜேபியோட அஜெண்டால இதுவும் ஒண்ணு. இதே தலைவர் அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரொம்ப பக்காவான ஹோம் மினிஸ்டர், அவர் கிளியரா சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு கரெக்டா பண்ணுவார். ஆர்டிகிள் 370 தூக்க முடியாது, தூக்குனா சர்வதேச அளவுல பிரச்சனை வரும், காஷ்மீர்ல கலவரெல்லாம் வெடிக்கும். அவரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. திட்டமிட்டு கரெக்டா 2019 பண்ணாங்க. எந்த சலசலப்பும் இல்லை. சர்வதேச நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டை பாராட்டுது, ஆதரவு தெரிவிக்குது. அதே போல ராமர் கோயில் விஷயத்துல ஐயோ அங்க வந்துட்டு ராமர் கோயில் கட்டிட்டீங்கன்னா பெரும் பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய சகோதரிகள் முதற்கொண்டு அவங்களோட முழு ஒத்துழைப்போட ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணிட்டோம். அதே போல அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி பண்ணணுமோ அப்படி பாரதிய ஜனதா கட்சி பண்ணும். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைந்தால் 5 மொழியை நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை தான் இரு திராவிட கட்சிகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது சார். இப்போ 5 மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஒரு ரைட்டர் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு எழுத்தாளர் ஒருத்தர், தமிழகத்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர், பரந்துபட்ட வாசிப்பாளர், நிறைய எழுதுவார். ஒரு சில விஷயத்துல எனக்கு கொள்கை மாறுபாடு இருந்தாலும் கூட மிகப்பெரிய அறிவாளி. அவரு வந்துட்டு ஒரு முறை எங்கேயும் எழுதியிருந்தார், சரியா ஞாபகம் இல்லை. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில 36 மொழி கத்துக்கலாம் சொல்லி ஏதோ ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் சொல்றதா எழுதியிருந்தார். ஒரு மனிதன் 36 மொழி கத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 5 மொழி கத்துக்கிட்டா நல்லது தானே. நான் ஒரு ப்ரொஃபஸரா சொல்றேங்க, நமக்கு கூடுதலா தெரியக்கூடிய ஒவ்வொரு மொழியும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வரும். உலகாலந்த அறிவு மட்டும் இல்லைங்க, அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரத்தான் போகுது ஒரு புது மொழியை கத்துக்கும் போது. அதை தாண்டி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். நிறைய வாய்ப்புகள் வந்து ஈஸியா வேலை கிடைக்கும், ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு தமிழ் நல்லா தெரியுது, ஆங்கிலம் நல்லா தெரியுது. இதே இந்தியும் தெரிஞ்சிருந்தா இந்தியா முழுவதும், நான் இப்ப காசிக்கு போயிருந்தேன், அயோத்திக்கு போயிருந்தேன். காசியில ஒரு பெரிய பிசினஸ் மேன் பேசுறத கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அவர் ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சவரா, 2000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா. அவரு சொன்னார், இன்னைக்கு காசிக்கு நரேந்திர மோடி அவர்கள் காசி கோயில ரொம்ப சூப்பரா மாத்தி வச்சுட்டாரு. முன்னாடி வசதி அற்று கிடந்துச்சு, சந்தா கிடந்துச்சு. இன்னைக்கு பிரம்மாண்டமான காசி கோயில இருக்குது. முன்னாடி ஒரு நாளைக்கு 20,000 பேர் 30,000 பேர் வருவாங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் திங்கள் டு வெள்ளி 1,30,000 பேர் வராங்க. சனி ஞாயிறு போன்ற இந்த விடுமுறை நாட்கள்ல பார்த்தோம்னா 2 லட்சம் பேர் வராங்க. அதுல 60% பேர் பார்த்தோம்னா தமிழர்களும் ஆந்திராக்காரங்களும். இந்த கோயில சீரமைப்பு பண்றதுக்கு முன்னாடி இங்க அதிகமா டூரிஸ்ட் வராதால, பக்தர்கள், ஸ்பிரிச்சுவல் டூரிசம், பக்தர்கள் அதிகமா வராதால இங்க எங்களோட டிஃபன் வந்துட்டு சப்பாத்தி பூரி அப்படிதான் இருந்துச்சு. இப்போ தென்னிந்தியாவிலேருந்து தமிழர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் வரதால இங்க நிறைய ஹோட்டல்ல பார்த்தோம்னா இட்லி தோசை தான் வந்துட்டு இன்னைக்கு டிஃபனா இருக்குது. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க இங்க வந்து ஹோட்டல் ஆரம்பிங்க, தமிழ்நாட்டு ஃபுட்டு கொடுங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கில் மாச வருமானம் வருனார். இப்ப அங்க போய் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ல. நம்ம தமிழர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவ்வளவு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, உழைக்க தயாரா இருக்காங்க, நேர்மையானவங்க, திறமையானவங்க. மொழி தெரியாதால அங்க போய் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியல. நமக்கு இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளவு சூப்பர். சினிமாவில் நம்ம ஆட்கள் கலக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பாலிவுட் பெருசா இருக்கா, கோலிவுட் பெருசா இருக்கா? திறமையில ஒரு இசைஞானி போல இந்தியாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் உண்டாங்க. இந்தியில நல்ல ஃப்ளூயன்சி இருந்த அன்னைக்கு பாலிவுட்ல கொட்டி கட்டி பறந்துருப்பாரு. தமிழகத்துல எவ்வளவு சிறந்த வந்துட்டு நடிகர்கள் உண்டு, டெக்னீசியன்ஸ் உண்டு. இந்த இந்திங்கிற ஒரு பிரச்சனையால பாலிவுட்ல கலக்க முடியல. அரசியல்ல தமிழர்களுக்கு இல்லாத நாலேஜா எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்தியாவோட பிரதமரா ஒரு தமிழன் வர முடியல? இந்திங்கிற ஒரு விஷயம், இந்தி தெரிஞ்சாதான் நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். உடனே எங்க இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணலாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கிலீஷை வச்சு எங்க வில்லேஜில் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? எங்க அம்மா கிட்ட ஒருத்தர் வந்து பேசணும்னா தமிழை தவிர இதுலயும் பேச தெரியாது எங்க அம்மாவுக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் இருமொழி வச்சிருக்கிறோம், நாங்கள் இங்கிலீஷில் பெரிய அப்பா டக்கர் அப்படிலாம் கிடையாது. படித்த ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம இங்கிலீஷ் பேசுவோம், மற்ற எல்லாமே தமிழ் தான் பேசுறாங்க. அதே போல வடபகுதியில் வட இந்தியாவில் போய் பார்த்தாலும் படித்த கொஞ்சம் பேர் மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க, மற்ற எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க. அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா நமக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இந்த திமுக காரன் என்ன பண்ணிட்டானா, நாம என்னமோ ஹிந்தி கற்றுக்கிட்டா ஹிந்தி பேசுகிற ஆட்கள்லாம் நல்லா இருந்துருவான்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுட்டான். அப்படியா இருந்தாலும் நம்மளால ஒருத்தர் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தாங்க. வந்தாரே வாழ வைக்கக்கூடிய பூமிங்க தமிழகம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே சொல்லி ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மளால இன்னொருத்தன் பயனடைஞ்சாலும் சந்தோஷம். ஆனா இந்தியை கத்துக்கிட்டோம்னா இந்திக்காரங்களுக்கு பெருமை இல்லை, அவங்களுக்கு பயன் இல்லை, நமக்கு பெருமை, நமக்கு பயன். அதே போல இன்னொரு மொழி கத்துக்கிறோம், தெலுங்கு கத்துக்கிறோம், மலையாளம் கத்துக்கிறோம். அதே போல பக்கத்து ஸ்டேட்ல உள்ளவங்க தமிழ் கத்துக்கிறாங்க. யாருக்கு நல்லது? திருக்குறளை மட்டும், நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் இது வரைக்கும் 29 மொழியில நம்ம பிரதமர் நரேந்திர மோடி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இவன் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு திமுக காரன் திருக்குறளை தமிழ்நாட்டை தாண்டி வெளில எங்கேயும் கொண்டு போகல. இப்போ ஒரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம், அது இங்கிலீஷ் தெரிஞ்சவன் மட்டும் தான் படிப்பான். ஹிந்தியில இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணோமா, ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தனும் திருக்குறளை படிச்சுட்டு, ஓ தமிழ் இவ்வளவு சிறப்பான மொழியா, தமிழ்ல திருவள்ளுவர்னு மிகப்பெரிய ஒரு தெய்வ புலவர் வந்திருக்கிறாரா. அதே போல குஜராத்தில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார், பல வெளிநாட்டு மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். இதனால நம்ம தமிழோட பொக்கிஷமான திருவள்ளுவரை, திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு மொழியும் நம்ம கூடுதலா கத்துக்க நமக்கான அறிவு அதிகமாகும், நமக்கான வாய்ப்பு அதிகமாக வரும், பொருளாதாரம் அதிகமாகும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால 5 மொழிங்கிறது நீங்க எஸ் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 36 மொழி கூட கத்துக்கலாம். குறைந்தபட்சம் 3 மொழி கத்துக்கங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா என்னோட ரெக்கமெண்டேஷன். நம்ம தாய்மொழி நமக்கு உயிர், அதை கத்துக்கணும். ஆங்கிலம் அவசியம் இன்றைய காலகட்டத்தில், அதை கத்துக்கணும். இந்தி கத்துக்கிட்டா இந்தியா முழுவதும், தமிழ் கத்துக்கிட்டா இந்த 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறானே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர்கிட்ட மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியும், இங்க மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். இந்தி கத்துக்கிட்டோம்னா 140 கோடி பேரை கொண்ட இந்தியா முழுவதும் வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல நீங்க பிரெஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸுக்கு போகலாம், ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜப்பான் போகலாம். ஆனாங்க நாங்க தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம் கத்துக்கணும்னு சொல்லுவோம். 5 மொழியில மீதி 3 மொழி இருக்குல்ல, விருப்பப்பட்டவங்க எல்லாம் கத்துக்குங்க. எல்லா ஸ்கூல்லயும் 5 மொழி சொல்லி கொடுப்போம். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும், அவன் வேற ஸ்டேட்டை சேர்ந்தவனா இருந்தாலும், கர்நாடகா இல்ல கேரளா, ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் படிக்கிறான், உன் தாய்மொழி எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, நீ தமிழும் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், கட்டாயப்படுத்துவோம். மீதி 3 மொழி, நீ வந்துட்டு ஆந்திரக்காரனா இப்ப தெலுங்கு இருக்கு வேணும்னா கத்துக்க, நீ கேரளாக்காரனா மலையாளம் இருக்கு வேணா கத்துக்க, நீ கர்நாடகாரனா கன்னடம் இருக்கு வேணா கத்துக்க. சார் மீதி 2 மொழி இங்க பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோம், ஜப்பனீஸ் சொல்லி கொடுக்குறோம், ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்கு, ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோம், மேண்டரின் சொல்லி கொடுக்குறோம், இஷ்டப்பட்டதை கத்துக்க. 2 மொழியும், தாய்மொழியும் இங்கிலீஷ் மட்டும் தான் கட்டாயப்படுத்துவோம், மீதி 3 உன் விருப்பம், இஷ்டப்பட்டா கத்துக்க, இல்லைன்னா உன் இஷ்டம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 மொழி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா கத்துக்க ஆசைப்பட்டா கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மு.க. ஸ்டாலின் அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த ஸ்கூல்லயே நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு. பணம் இல்லாதால பிரைவேட் ஸ்கூலுக்கு போகாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய என்ன போன்ற ஏழை மாணவர்கள் எங்களை மட்டும் என்ன சொல்றீங்க, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல உங்களுக்கு நாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்க மாட்டோம், நீங்க விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்க மறுப்போம், வேணா பிரைவேட்ல டியூஷன் வச்சு கத்துக்குங்க. ஏன்டா பணம் இல்லை, டியூஷன் போக முடியல, பிரைவேட் ஸ்கூலுக்கு போக முடியுது, நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன், என்ன போய் நீ காசு கட்டி பிரைவேட்ல போய் கத்துக்க சொல்ற? எவ்வளவு பெரிய அராஜகம் இது. எல்லாத்தையும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை காலம் தாண்டா ஏமாத்துவீங்க, இனிமேல் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி உண்மையை உறுதியா உரத்து சொல்றார். மக்கள் வரவேற்கிறாங்க. இப்ப 5 மொழி கொள்கை என்பது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மற்ற 2 மொழி எதுவாக இல்ல இல்ல 5 மொழியில தமிழ் ஆங்கிலம் தான் கட்டாயம், மற்ற 3 மொழி விருப்பம். ஹிந்தி முதற்கொண்டு இஷ்டப்பட்டா, ஒரு ஸ்கூல்ல 30 ஸ்டூடெண்ட் ஒரு வகுப்புல இருக்கிறான், 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம், அவன் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாலும் படிச்சுதான் ஆகணும். அதுல ஒருத்தனை கூட நீ ஹிந்தி படின்னு கட்டாயப்படுத்த மாட்டோம், திணிக்க மாட்டோம், கட்டாயப்படுத்த மாட்டோம். ஹிந்தியும் சொல்லி கொடுப்போம், வேணும்னா நீ அட்டன் பண்ணு, இல்லைன்னா நீ போய்க்கோ. அதே போல நாங்க சான்ஸ்கிரிட்டும் சொல்லி கொடுப்போம், வேணும்னா கத்துக்கோ, இல்லைன்னா அமைதியாரு. ஜப்பானீஸும் சொல்லி கொடுப்போம், ஜாப்பனீஸ் விருப்பப்பட்டா கத்துக்கோ. தெலுங்கும் சொல்லி கொடுப்போம், விருப்பப்பட்டா கத்துக்கோ, கட்டாயப்படுத்த மாட்டோம். புரியுதா? இந்திய கூட நாங்க இம்போஸ் பண்ண மாட்டோம், கட்டாயப்படுத்த மாட்டோம், திணிக்க மாட்டோம். தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் அவசியம் என்போம். மீதி 3 மொழி மாணவர்களுக்கு பிடித்த மொழியை அவங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவங்க விருப்பப்பட்ட மொழியை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கும், ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அகில இந்திய லெவல்ல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றது சார்? இதுல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்துல சாணக்கியா நடுநிலைமையோடு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சேனல், அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா டுடே அவங்க சொல்றாங்க
பிஜேபி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது. டைம்ஸ் நவ் அவங்க சொல்றாங்க பிஜேபி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் 400 இடங்கள்ல ஜெயிச்சு நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டரா ஆக்கும். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்ல. யாருக்கும்னா காங்கிரஸ் கட்சிக்கும் இல்ல, திமுகவுக்கும் இல்ல, சீமானுக்கும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடையாது, மதிமுக கட்சியே கிடையாது. விட்டுருவோம். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு என்டிஏ கூட்டணி? மறுபடியும் இந்த கருத்து கணிப்புக்கே வரேன். டைம்ஸ் நவ், சாணக்கியா இவங்க எல்லாமே பிஜேபி குறைந்தபட்சம் 20% மேல தமிழகத்துல ஓட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20% மேல, மோர் தென் 20%. நானு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா சொல்றேன், குறைந்தபட்சம் 25% வாக்குகளை பிஜேபி வாங்கும். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழகத்திலையும் வாங்கும். சீட்டை பொறுத்தளவு நிச்சயமா இந்த 20 to 25 சீட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நான் கருதுறேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நாங்க களத்துல வேலை பார்க்குறோம். 11 வருஷமா நான் ப்ரொஃபஸராகவும் இருந்தேன். கடந்த 20 வருஷமா மக்கள் கூட மக்களா பழகி மக்களோட மனசை வந்துட்டு கணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் எண்ணிக்கை, அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல, நாளைக்கு வாக்கு எண்ணிக்கைன்னு இன்னைக்கு நான் எழுதுனேன். திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஏன்னா அது தேச விரோத கட்சி, தமிழர் விரோத கட்சி, இந்து விரோத கட்சி, மக்கள் விரோத கட்சி. ஆனா சூழ்நிலையை பார்த்தா திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துருச்சு. அப்படி இருந்து குறைந்தபட்சம் 50க்கு மேல அது வந்துட்டு எம்எல்ஏக்களை பெற்றால் மிகப்பெரிய சாதனை அப்படி எழுதியிருந்தேன். அதுதான் நடந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா எனக்கு ஓரளவுக்கு களத்துல வேலை பார்க்கறதால என்னால உண்மையை சொல்ல முடியுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கணிப்புகள் 100% எப்போதுமே கரெக்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமா வருவோம். ஏன்னா 2014 பிஜேபி 282 தனித்தே வாங்குன்னு யாரும் சொல்லல, அதிகமா ஆனோம். 2019 303 நாங்க வருவோம்னு நரேந்திர மோடி சொன்னாரு, 300க்கு மேல வாங்குவோம்னு. ஆனா நாங்க சொல்லல. இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கு மேல ஜெயிக்கும் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா ஜெயிப்போம். தமிழகத்திலும் அதிகப்படியான எண்ணிக்கையில நாங்க எம்பி இடத்திலும் ஜெயிப்போம். குறைந்தபட்சம் 25% வாக்கு வாங்குவோம். அதுல சந்தேகமே கிடையாது. நாட்டை இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல நாடா, வளர்ச்சி அடைந்த நாடா நரேந்திர மோடி தான் மாத்திக்கிட்டு வரார். எந்த அளவுக்குன்னா 2004 காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நம்ம நாடு உலக அளவில் பொருளாதார அந்த நிலையில 12வது இடத்துல இருந்துச்சு. அவங்க 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணி 11ஆம் இடத்துக்கு முன்னேற்றினாங்க. 12ல இருந்து 11. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது 11ஆம் இடத்துல இருந்த பொருளாதாரத்தை இந்த 10 ஆண்டுகள்ல 5வது இடத்துல மாத்திருக்கிறார். அதாவது அவங்க 12வது இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி மாத்திருச்சு. ஆனா நரேந்திர மோடி 11ல இருந்து 5க்கு மாத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இந்தியா மாத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்கு. அவர் வந்தா தான் உலகமே இன்னைக்கு மோசமான பொருளாதார நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்தியா மட்டும் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உலக அமைப்புகள்லாம் சொல்லுது, உலக நாடுகள்லாம் சொல்றாங்க, பொருளாதார அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. அவருக்கு தான் அந்த சூட்சுமம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவ்வளவு நேர்மையானவர், அவ்வளவு திறமையானவர், மக்களையும் நாட்டையும் நேசிக்கக்கூடியவர். கடந்த 22 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு வெறும் 3.5 மணி நேரம் தான் தூங்குறார். தான் தாய் செத்து போனப்ப கூட போய் இறுதி கடனை பண்ணிட்டு அடுத்த 2 மணி நேரத்துல வந்து நாட்டுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய பிரதமர், ஒப்பற்ற உலக தலைவர். அவர் மறுபடியும் பிரதமராக வந்தா தான் நாடு அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து முன்னேறும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அவரை பிரைம் மினிஸ்டரா அவர் மறுபடியும் வரணும்னு அவரை பிரதமரா ஏத்துக்கக்கூடிய எந்த கட்சி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறதுக்கு இருக்கிறோம். வி ஆர் ஓப்பன். அலையன்ஸை பொறுத்தளவு இல்ல நாடு எப்படியே போட்டோம், நாட்டு மக்கள் எப்படியே போட்டோம், எனக்கு என்ன, என் குடும்பம் தான் முக்கியம், என் கட்சி தான் முக்கியம், என் அரசியல் எதிர்காரம் தான் முக்கியம், எனக்கு வந்துட்டு காசு பணம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு நரேந்திர மோடிக்கு எதிராக யாரு பேசினாலும் அந்த கட்சியை நாங்க புறக்கணிச்சிருவோம், மக்களும் புறக்கணிச்சிருவோம். எங்களுக்கு அவங்களுக்கு வேண்டாம், அவங்க எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையெல்லாம் நாட்டை நேசிக்கக்கூடிய, நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் தான். ஏன்னா நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நரேந்திர மோடியை பிரதமரா ஏத்துக்கிறதுக்கு யாரு தயாரா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். மற்றபடி வராட்டி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே கிட்டத்தட்ட 400 இடத்துல ஜெயிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடத்துக்கு மேலேயும் ஜெயிக்கும். இதுதான் கலை யதார்த்தம். 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும், பாஜக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் எப்போது சார் மலரும்? 2014 வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காள பாரதிய ஜனதா கட்சிக்கு 0 MP. ஆனா 2019 எங்களுக்கு 18 MP ஆனிச்சு. 0ல இருந்து 18.
இங்க பக்கத்துல தெலுங்கானால 2014 பார்த்தோம்னா எங்களுக்கு 0 MP, 2019 4 MP, 0ல இருந்து 4. அப்போ ஒரு இடத்துல இருந்து 0ல இருந்து 4 வந்து இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு மாநிலத்துல 0ல இருந்து 18 வந்து இருக்குது. அதே போல இந்த எலெக்ஷன்ல பாருங்க 2019 தமிழகத்துல நாங்க 0, இப்ப 2024 இந்த 0ங்கிறது 20 MP ஆகலாம், 25 MP ஆகலாம். மிகப்பெரிய மாற்றம் நடக்கத்தான் போகுது. அதே போல நீங்க அசெம்பிளி எலெக்ஷன், மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் வரும்போது திரிபுராவில் இப்ப நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷன்ல, முதல் எலெக்ஷன்ல நாங்க 2.5% தான் ஓட்டு. அடுத்த 5 வருஷத்துல நாங்க சிறப்பா செயல்பட்டு மக்களோட ஆதரவை வாங்கி 44% மேல ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சோம். அதனால இப்பவே எங்களுக்கு 20% தமிழகத்துல நாங்க ஓட் பர்சன்டேஜ். இன்னும் 2 வருஷம் இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ நாங்க 40% மேல நிச்சயமா ஓட்டு வாங்குவோம். ஏன்னா திரிபுராவில் 2.5%ல இருந்து 44க்கு மேல வாங்கியிருக்கிறோம். இப்ப 20% தாண்டி இப்பவே இருக்கோம். இன்னும் 2 வருஷம் இருக்குது. 40%க்கு மேல ஓட்டு வாங்கி தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை தனித்து ஆட்சி அமைக்கும், அல்லது யாரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்டா தான் இருக்கும், கூட்டணி அரசாங்கமா மட்டும்தான் இருக்கும். அதை தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொலிட்டிக்கல் சினாரியோ மாறி போயிடுச்சு, 2026ல கோயலிஷன் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கிறார். 2026ல கோலிஷன் கவர்மெண்ட், 31ல பாஜக தனித்து ஆட்சி. இல்ல 2026ல நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். நாங்களே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல சூழ்நிலை மாறணும் உறுதியா நம்புறோம். ஏன்னா அவ்வளவு உழைக்கிறோம், மக்களோட ஆதரவு அவ்வளவு இருக்கு. ஒருவேளை அதுல சின்ன தொய்வு ஏற்பட்டா கூட நாங்க ஆட்சி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்போம். 2ல 1 நடந்தே தீரும். 2026லயே பாஜகவே தனித்து ஆட்சி அமைச்சிட்டா தொடர்ந்து பாஜக தான். குஜராத்ல தொடர்ந்து பாஜக தான் ஜெயிச்சுட்டு வருது. நீங்க மத்திய பிரதேசல தொடர்ந்து 3ஆவது முறையா பாஜக தான் ஜெயிச்சுட்டு வருது. நரேந்திர மோடி தொடர்ந்து 22 வருஷமா அவர் தான் ஜெயிச்சுட்டு வராரு. ஒன்ஸ் தமிழ்நாடு கோட்டையை பாஜக கைப்பற்றிடுச்சுன்னா மக்களுக்கு மனசு மாறவே மாறாது. ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சு காமிப்போம். தலைவர் அண்ணாமலை எல்லாம் IAMல படிச்சவருங்க, IPS ஆபீசருங்க. திமுக அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சியில் அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா விவரம் தெரிஞ்சவங்க? வேற எந்த கட்சியில் அப்படி இருக்கிறாங்க? அப்போ மக்களுக்கு புரிஞ்சு போயிடும், அடாடா எவ்வளவு சூப்பரா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த ஒரு நல்ல அரசாங்கத்தை, மாடர்ன் டெக்னாலஜி, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை விட சிறப்பா தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலன் சார்ந்த, தமிழக நலன் சார்ந்த ஒரு நல்ல வளர்ச்சி அரசியலை தமிழகத்திற்கு கொடுக்கும். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து ஆளுங்கட்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றம் வரையில போயிருக்கு சார். இது குறித்த உங்க கருத்து சார்? இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது யாரு? காங்கிரஸ் கட்சி. மெயினா காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சி? ஏறத்தாழ 100 முறை மாநில ஆட்சியை கலைச்ச கட்சி இது. காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சிருக்குது, பிஜேபி இதை செய்யலங்க. நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வந்தாரு. இந்த 10 ஆண்டுகள்ல ஏதாச்சும் ஒரு மாநில ஆட்சியை கலைச்சிருக்காரா? ஒண்ணு சொல்லுங்க. இல்லவே இல்ல. 10 வருஷமா பவர்ஃபுல்லா இருந்தும் கூட எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல எந்த மாநில ஆட்சியையும் அரசாங்கத்தையும் கலைக்காத பாரதிய ஜனதா கட்சியை, நரேந்திர மோடிய 100 முறை மாநிலத்துல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆட்சியை கலைச்ச காங்கிரஸ் கட்சிக்காரங்க குறை சொல்றாங்க. பண்ற தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு யாரை குறை சொல்றான், யாரை விமர்சனம் பண்றான், எங்களை குறை சொல்றான். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்களோட கொள்கை என்பது மேற்கு வங்கத்துல ஆயிரக்கணக்கான பாஜக நிர்வாகிகளை கொன்னு இருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க, குத்தி இருக்கிறாங்க. கேரளாவில் RSS உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட எங்களோட சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்த எத்தனையோ பேரை வெட்டி கொன்னு இருக்கிறாங்க. நாங்கள் பவர்ல இருக்கிறோம் சென்டர்ல. வித்தின் நோ டைம் ஆட்சி வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்க செய்யலையே. எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மக்களை சந்திப்போம். இங்க பாருங்க, இவங்க அராஜகம் பண்றாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஜனநாயகத்தோட குரல் வலையை நெரிக்கிறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. நாங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம். அப்படி இருந்தும் கூட அவங்க மாதிரி நாங்க போகல. நாங்க ஜனநாயகத்தை நம்புறோம், அகிம்சையை நம்புறோம், அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை நம்புறோம். சட்டப்பூர்வமான ஜனநாயகபூர்வமான வழியில உங்கள்கிட்ட சொல்றோம், எங்களை ஆதரிங்க. அப்படித்தான், அப்பதான் இந்த மோசமான நடைமுறைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்னு மக்கள்கிட்ட தான் போற முடிய ஆட்சி கலைக்கல. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட பெருந்தன்மை. இல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர், கேரளா ஆளுநர், பஞ்சாப் ஆளுநருடன் வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் வந்தது. அதாவது ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும். அது தொடர்பாக சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நிலையில் நடைபெற்றது இல்லையா? இல்ல, இந்த மோதலுங்கிறது எதனால வருது? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு இந்த அதிகாரம், முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் சொல்லியாச்சு. நீங்க ஆளுநருக்கு எதிராக ஒரு கட்சி வந்துட்டு செயல்படுது அப்படின்னா ஆளுநர் சும்மா இருப்பாரா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காருங்க,
கலெக்டருக்கு சட்டப்படி சில வந்துட்டு உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அதுல ஒரு லோக்கல் எம்எல்ஏவோ ஒரு லோக்கல் மினிஸ்டரோ தலையிட்டா கலெக்டர் சும்மா இருப்பாரா? எழுத்து குரல் கொடுப்பாருல்ல. அப்ப நீங்க அம்பேத்கருக்கு எதிராக ஏன் செயல்படுறீங்க? நீங்க ஆளுநருக்கு எதிராக செயல்படல, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுறீங்க. ஆளுநரோட அதிகாரத்தை நீங்க பறிச்சு ஆளுநர் என்ன சொல்றாரோ அதுக்கு எதிராக மரபுக்கு மீறி சட்டத்துக்கு மீறி ஒரு விஷயம் சொல்லும் போது ஆளுநர் அமைதியா இருப்பாரா? திமுக இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, நான் மறுபடியும் சொல்றேன், தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். திமுக இருக்கக்கூடிய லட்சம் தொண்டர்கள் நல்லவர்கள். இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோபாலபுர குடும்பம் திமுக தொண்டர்களை பிரெயின்வாஷ் பண்ணி வச்சிருக்குது. அந்த தொண்டர்கள்லாம் உத்தமமானவர்கள், ஒரு பைசா எதிர்பார்க்காம தமிழகத்துக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு திமுகவை ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் தப்பான விஷயம்னு அவங்களாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை அவங்க நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் கொத்தடிமைகள். அவங்க தான் உதயநிதி ஸ்டாலினோ இன்பநிதி ஸ்டாலினோ மு.க. ஸ்டாலினோ எது சொன்னாலும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஆளுநர் அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுவும் பிஜேபி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க. அவங்க சட்டத்துக்கு மீறி ஒரு அரசாங்கம் செயல்படும் பொழுது, ஒரு எதிர்க்கட்சி அரசாங்கம் செயல்படும் போது நீங்க பண்றது தப்பு, இதுல கையெழுத்து போட முடியாது அப்படி சொல்றாங்க. இவங்களுக்கு பிரச்சனைனா எதுக்குங்க போயிட்டு தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? எதிர்க்கட்சியை எதிர்த்து நீங்க ஒரு இன்னொரு அரசியல் கட்சியை எதிர்த்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டு கிளியரா என்ன சொல்லுதோ ஆளுநர் கேட்கத்தானே போறாங்க. இவங்களோட நோக்கம் இதுக்கு தீர்வு வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா தீர்வு வராது. தீர்வு வரணும் என்ன செய்யணும்? இவங்க தான் இவங்களோட நடைமுறையை, இவங்களோட பிராக்டிஸை மாத்திக்கணும். இவங்க தான் சட்டத்துக்கு புறம்பா அம்பேத்கருக்கு புறம்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இது தேர்தல் டைமா, இது பொலிட்டிசைஸ் பண்ணணும், இது அரசியலாக்கி பிஜேபிக்கு எதிராக திருப்பணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அநாகரிகமான செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க. தப்பு ஆளுநர் மேல இல்ல, திமுக போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மீது தான் இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றமே ஆளுநர்கள் கண்டனம் தெரிவித்து தீர்ப்பு வழங்கியிருக்கேன் சார். இல்லை ஆளுநர் இந்த 10 ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எதுவுமே ஆளுநர்களுக்கு பெருசா கண்டனம்லாம் தீர்ப்புல கொடுக்கல. அப்சர்வேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆளுநர்கள் அவங்க வேலையை பார்க்கணும், அரசாங்கம் அவங்க வேலையை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆளுநர் அதை தானே சொல்றாங்க. எங்களுக்கு சட்டப்படி கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல இவங்க தலையிடுறாங்க, அதனால நாங்க கேள்வி கேட்கறோம்னு ஆளுநர் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ ஆளுநர்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டப்படி கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிகள் ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ல அவங்க ரொம்ப மோசமா ஆளுநரை மதிக்காம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெலங்கானால அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப மெச்சூர்டு லீடர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி லீடர். இன்னும் அந்த அக்கா எங்களுக்கெல்லாம் ஆளுநராகவே தெரிகிறது இல்லை, எங்களோட அன்பு அக்கா அப்படித்தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்களும் எங்களை அப்படித்தான் நினைக்கிறத விரும்புறாங்க, எங்களெல்லாம் தம்பிகளை தான் பார்ப்பாங்க. அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூடிய அவங்க கிட்டயே டிஆர்எஸ் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு ஆளுநருக்கே பாதுகாப்பு கொடுக்கலன்னா எவ்வளவு மோசமான விஷயம். தமிழகத்துல என்ன நடந்துச்சு? ஆளுநர் மாளிகைக்கு வெளியில ஒரு அயோக்கிய போயிட்டு பெட்ரோல் கொண்டு போடுறாங்க. அப்ப இது ஆளுநர் கண்டிக்காம இருப்பாரா? திருவள்ளுவர் ஒரு இந்துங்கிற உண்மையை சொல்ற ஆளுநர். ஏன் கவிஞர் கண்ணதாசன் அவரோட அர்த்தமுள்ள இந்து மதங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறார், வள்ளுவர் ஒரு இந்துன்னு சொல்லி. கல்கி பத்திரிகையில ஏற்கனவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் போட்டிருக்கிறாங்க திருவள்ளுவர். அதுல திருவள்ளுவர் காவி உடை போட்டிருக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, நெத்தியில திருநீறு போட்டிருக்கிறார். இதெல்லாம் மாத்தி வெள்ள உடை போட்டது யாரு? தீய சக்திகள், இந்து விரோத சக்திகள், தேச விரோத சக்திகள், தமிழர் விரோத சக்திகள். ஒரு காலத்துல காலங்காலமா பல நூற்றாண்டுகளாக என்ன கடைபிடிக்கப்பட்டதோ இடையில மாற்றப்பட்ட விஷயத்தை மீறி ஏற்கனவே உள்ளது மாதிரி ஆளுநர் கொண்டு வராரு. அதை சொன்னா உடனே ஒரு ஆளுநர் மோசமானவர்ன்றாங்க. இவன் மோசமானவன், இவன் தப்பு பண்ணிட்டான். இவன் பண்ண தப்புல இருந்து மக்கள்கிட்ட இங்க பாருங்க இடையில தான் தப்பு நடந்திருக்குது, சூது செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க, உண்மை இதுதான் சொல்லி ஆளுநர் சொல்றார். அதெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க. எவெல்லாம் தமிழர் விரோதியோ, எவெல்லாம் இந்து விரோதியோ, எவெல்லாம் தேச விரோதியோ, எவெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதியோ அவன் தான் ஆளுநரை குறை சொல்றான், அவன் தான் பாஜகவை குறை சொல்றான், அவன் தான் அண்ணாமலையும் நரேந்திர மோடியும் குறை சொல்றான். மக்களுக்கு நல்லா புரியும், தேச விரோதிகளை, தமிழர் விரோதிகளை, இந்து விரோதிகளை தமிழர்கள் மக்கள் இனிமேல் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் இதுவரைக்கும் நம்மளை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் பார்த்து ஏமாத்தட்டான் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே எல்லாம். இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் நரேந்திர மோடியையும் அண்ணாமலையையும் பாஜகவையும் ஆதரிக்க தொடங்கி விட்டார்கள். மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. நாடு நல்லா இருக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டில் நிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 4 வட மாவட்டம், அதே போல
தென் மாவட்டத்தில் 4 மாவட்டம் வந்து மழையால் பாதிக்கப்பட்டது. அதுக்கு வந்து தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை, அதனால தான் கொடுக்கலன்ற ஒரு மாயை இருக்கு. அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து சார். பாருங்க, முதல்ல தமிழ்நாட்டுல செல்வாக்கு இல்லைன்னு சொல்றதே தவறு. ஏன்னா இப்ப எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல 20% மேல வந்துட்டு ஓட்டு வாங்க போகுதுன்னு சொல்லி. அப்ப மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு செல்வாக்கு இல்லாட்டியும் கூட ஒரு மாநிலத்தை நாங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்க மாட்டோம். ஏன்னா பிஜேபியோட கல்ச்சர் அது கிடையாது, நரேந்திர மோடிய கல்ச்சர் அது கிடையாது. அப்படி அந்த எண்ணம் இருந்திருந்தா, நீங்க ஏற்கனவே இந்த பேட்டிலேயே சொல்லியிருக்கிறோம், கேள்வி கேட்டிருக்கீங்க, தமிழகத்துல 2019 எங்களுக்கு ஒரு எம்பி கூட இல்லைன்னு சொல்லி. ஆனா தமிழகத்துல ஒரே வருஷத்துல நரேந்திர மோடி மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துச்சு. ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும் இங்க தமிழகத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, 300 கோடி ரூபாய் ஆகுது கட்டுறதுக்கு அப்படின்னா அதுல 60% 180 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்குது, நரேந்திர மோடி கொடுக்குறாங்க. பணமும் கொடுக்குறாங்க, பர்மிஷனும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் நமக்கு எம்பி இல்லையே, இல்ல நமக்கு பெருசா செல்வாக்கு இல்லையே உத்தரப்பிரதேச அளவுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. எங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூட நாங்க ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கல. நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்திலிருந்து வரார், அந்த அவரோட சொந்த மாநிலமான குஜராத்துக்கு கூட ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கல. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜை தமிழகம் தான் வாங்கியிருக்கு. அதை கொடுத்தது நரேந்திர மோடி. இதை பாராட்டி திமுகவோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய TR பாலுவே பேசியிருக்கிறார், நாங்க வெள்ளித்தட்டுல வச்சு இதை வரவேற்கிறோம், ஏன்னா நரேந்திர மோடி இவ்வளவு கொடுத்திருக்காருன்னு சொல்லி. தமிழகத்துல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி. ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் அக்கௌண்ட்ல. ஆயிரக்கணக்கான குடும்பம், லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு, டாய்லெட் இல்லாத குடும்பங்களுக்கு தலா 12,000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு டாய்லெட் கட்டிக்க சொல்லியிருக்கிறாரு ஃப்ரீயா. நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், ஆனா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, எளிய மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம். தமிழகத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கு ஃப்ரீயா கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். தமிழகத்துல லட்சக்கணக்கான குடும்பத்துக்கு அவங்க வீட்டிலேயே டேப் வாட்டர் கனெக்ஷன் வருது. இதெல்லாம் நரேந்திர மோடி செஞ்சிருக்கிறார். தமிழகத்துல நமக்கு செல்வாக்கு இல்ல, பெருசா இல்ல, எம்பி இல்லைன்னு சொல்லி அவர் செய்யாம விடல. சோ எங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்றதும் தவறு, செல்வாக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு, அபரிதமா வந்துட்டு இருக்குது. நாங்க ஏற்கனவே தமிழகத்துக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த நிவாரண நிதியை பொறுத்தளவு என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 2004 இருந்து 2014 வரைக்கும் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, அங்க திமுக இருந்துச்சு. அதுல ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2006 இருந்து 2011 வரைக்கும் தமிழகத்துல DMK கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்பவும் வந்துட்டு இயற்கை பேரிடர் வந்துச்சு. அப்ப இவங்க கேட்டதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்களா? அதே மத்திய அரசுல திமுகவும் இருந்துச்சுல, கொடுக்கல. மாநில அரசாங்கம் என்னைக்கும் அதிகப்படியா கேட்கும். மத்திய அரசாங்கம் அதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட், சீனியர் ஆபீசர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்வையிடாங்க. அவங்க பார்வையிட்டு எவ்வளவு பாதிப்போ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இது திமுக ஆளக்கூடிய தமிழகம் மட்டும் கிடையாதுங்க. இப்ப குஜராத்ல தொடர்ந்து பிஜேபி தானே ஆட்சியில் இருக்கு, மத்தியிலும் பிஜேபியில தானே இருக்கு. குஜராத் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, செயற்கை பேரிடர்ல வந்துட்டு பாதிக்கப்படும் போதோ குஜராத் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் கேட்கிற அதே தொகையை மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கொடுக்காது. ஏன்னா சட்டத்துல சில ப்ரொசீஜர் இருக்கு, அதை மீறி செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வானவில் பண்பாட்டு மையம்னு சென்னையில கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க ஒவ்வொரு வருஷமும் பாரதியாரோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுறாங்க 3 நாள். அப்ப அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா இருந்தார். அவரு போய் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடும்போது அவர் சொன்னாரு, ஒரு தனி அமைப்பு, ஒரு தனியார் அமைப்பு இந்த அளவுக்கு சிறப்பா நீங்க பாரதியாரை கொண்டாடுறீங்க, பாரதியார் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சொந்தமானவர், இனிமேல் தமிழக அரசாங்கமே இந்த விழாவை நடத்தும்னு சொல்லி அவரோட செக்ரட்டரி இருக்காருல்ல, ஒரு சீனியர் IAS ஆபீசர், அவர் கூப்பிட்டு இத்தனை லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குங்கன்னு சொல்லும் போது மினிஸ்டர் ஒத்துக்கிறாரு மாஃபா பாண்டியராஜன். செக்ரட்டரி சொல்றாரு, சாரி சார், சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை, இவ்வளவு தான் கொடுக்க முடியும். புரியுதா? அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி அமைச்சர் கூட பெருசா செய்ய முடியாது. மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பது நரேந்திர மோடிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஒருபோதும் இல்லை. 1951 கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே மக்கள், பாரத தாயின் பாச குழந்தைகள். இந்த எண்ணத்தோட இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நேஷனலிசத்துல எங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மக்கள்னு பேசக்கூடிய ஆள் யாருங்க? சில பேர் என்ன செய்யறான், தமிழை மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆளணும், மற்றவங்களாம் வரக்கூடாது சொல்லி மொழி அடிப்படையில் பிரிக்கிறான். சில பேர் என்ன சொல்றான், இது சவுத் இந்தியா, இது நார்த் இந்தியா, நாங்க திராவிடம் ஆரியர் சொல்லி இல்லாத இனத்தை சொல்லி பிரிக்கிறான். நாங்க என்ன சொல்றோம், நீ இந்துவாரு, முஸ்லிமாரு, கிறிஸ்டினாரு, அந்த ஜாதியாரு, இந்த ஜாதியாரு, இந்த மொழி பேசு, அந்த மொழி பேசு, எந்த மாநிலம்னாலும் இரு, நாம எல்லாம் இந்தியர்கள், நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றோம். இவ்வளவு ஒண்ணுன்னு பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கும்?
ஒருபோதும் நாங்க நடப்பறதில்ல. இவங்க அரசியலுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எவ்வளவு பாதிப்போ அந்த பாதிப்புக்கு சட்டப்படி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நரேந்திர மோடி வந்தப்புறம் அதை அதிகமாக்கி இருக்கிறார். நிதி பங்கீடு, வரி வருவாயில வரக்கூடிய நிதி பங்கீடு கூட மாநிலத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி கொடுக்கும்போது 2014 32% தான் இருந்துச்சு. ஆனா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தப்புறம் 42% மாத்தி வச்சிருக்கிறாரு. யாரு பண்ண இதெல்லாம்? மாநிலத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார். அவர் சொல்றார், ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அடி முன்னேறும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் 2 அடி முன்னேறும் சொல்லியிருக்கிறாரு. நீ ஒரு ஸ்டெப் முன்னேறினா 2 ஸ்டெப் நாடு முன்னேறுது. அப்ப மாநிலம் வளர்ந்தா தான் ஒட்டுமொத்தமா தேசம் வளருங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற பிரதமர் நரேந்திர மோடி, ஒப்பற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த உண்மையை தெரியாம இல்ல தெரிஞ்சுக்கிட்டே, தெரியாமலாம் இருக்காது, இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்களே, தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுயநல அரசியலுக்காக தேர்தல் டைம்ல இந்த மாதிரி அவதூறு பரப்புது திமுக. அவங்க சொல்றதை மக்கள் நம்ப மாட்டாங்க. இது எல்லாம் எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் பாருங்க. இப்போ 2024 தேர்தல் அஜெண்டாவா எது இருக்கு சார்? வளர்ச்சி மட்டும்தான். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. இந்த நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் 11வது இடத்துல இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு 5வது இடத்துல வந்திருக்குது. FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, 2019 வரைக்கும் சீனா தான் உலகத்திலேயே அந்நிய நேரடி முதலீட்டு அதிகமா இருக்கக்கூடிய நாடா இருந்துச்சு. இன்னைக்கு பாரத நாடு தான் நம்பர் 1 வந்திருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்துட்டு ஜூன் 21 சர்வதேச யோகா தினமா கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம பிரதமர். நம்மளோட கலாச்சாரம் உலகம் முழுவதும் பிரதிபலிக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பேசுவதோடு மட்டுமல்லாமல் தான் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறாரோ நரேந்திர மோடி, அந்த நாட்டுல எல்லாம் தமிழரோட பெருமையை பேசுறார். ஐநா சபையில போயிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எங்க தமிழ்நாட்டுல எங்க தமிழ்ல சொல்லியிருக்கின்றார். உலகத்தோட மூத்த மொழி, சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ்னு சொல்றார். அந்த தமிழ் இருக்கக்கூடிய பாரத நாட்டில இருந்து நான் வாரேன், இதை விட எனக்கு என்ன பெருமை அப்படி சொல்லி வெளிநாட்டுல போய் சொல்றார். உலகம் முழுவதும் தமிழ் இவங்களோட பெருமைகள்லாம் சொல்லக்கூடிய நரேந்திர மோடி, மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அவரோட திட்டங்கள், அவரோட கொள்கைகள், பாஜகவோட கொள்கைகள், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவோம். திருக்கப்படாமல் இருந்த ஆர்டிகல் 370 பிரச்சனை, ராமர் கோயில் கட்டியிருக்கிறோம், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவோம். நாங்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை சாதனைகளையும் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். எதிர்கட்சிகள் தங்களோட குடும்பத்துக்காக மட்டுமே அரசியல் பண்றாங்கல்ல, அந்த விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுவோம். இதை சொல்லித்தான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த முறை படுத்துக்கிட்டே நரேந்திர மோடி ஜெயிக்க முடியும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குங்க. நான் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், நான் சொல்ற ஃபேக்ட் ஒவ்வொருத்தையும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கூகுள் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் வந்துட்டு தப்பா இருந்தா கூட நான் அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நாங்க உண்மையை தவிர வேற எதையுமே பேசுறது இல்லை. உண்மை மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு விவரம் தெரிந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே நரேந்திர மோடியை தான் ஆதரிக்கிறாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நரேந்திர மோடியை தங்களோட மிகப்பெரிய லீடரா பாக்குறாங்க. ஏன்னா அவர் உலகத் தலைவர். உலக அளவில் இன்னைக்கு எத்தனை அவார்டு தெரியுமா நரேந்திர மோடி வாங்கியிருக்கிறாரு? ஒவ்வொரு முறை அவார்டு வாங்கும் போது இது நரேந்திர மோடிங்கிற தனி மனிதனுக்கான அவார்டு இல்ல, 140 கோடி இந்தியர்களுக்குமான அவார்டுங்கிறாரு. அப்படிப்பட்ட வாராது வந்த மாமணியான தமிழகத்துல பெருந்தலைவர் காமராஜர் போல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் பிரதமராக வருவார். ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரிகிறது. ஜெயிக்க போறார் மோடி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயபாலன்.